ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான சிக்கன் 65 தான் பார்க்க போகிறோம். அது எதை வச்சு பண்ண போகிறோன்னா மீல் மேக்கரை வச்சு சூப்பராக பண்ண போகிறோம். இதுக்கு மீல் மேக்கரை எடுத்துக்கிட்டு சுடு தண்ணி நல்லா சூடு பண்ணி தண்ணியை ஹாட் வாட்டரை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அதை அப்படியே ஊற விட்டிங்கன்னா அது நல்லா பஃபியாக வெந்து டபுளாக ஆகிடும். அப்படியே வெந்து இந்த மாதிரி வெந்துடும். வெந்துட்ட பிறகு அந்த தண்ணியை நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஊறிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அந்த தண்ணியை நல்லா அதிலேருந்து பிழிஞ்சு எடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணி பெருசாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி போட்டுட்டு இதில் கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, அரிசி மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, மைதா மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் சிக்கன் 65 பொடி இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லை சிக்கன் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதில் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு லெமன் கொஞ்சோன்னு விட்டுக்கோங்க, பிழிஞ்சு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் பொரிச்சிட்டு கூட போட்டுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறணும். நல்லா ஊறிடட்டும். ஊறின பிறகு எண்ணெயை காய வச்சு ஒன்று ஒன்றா எடுத்து போட்டிங்கன்னா அழகாக வெந்துடும், சூப்பராக வெந்துடும். ரொம்ப கருக விடாமல் சிம்மிலே வச்சு நீங்கள் ஒவ்வொன்றா போட்டு ஒவ்வொரு பேட்சாக போட்டு பொரிச்சு எடுங்க. இதை நம்ம குழந்தைகளுக்கு சிக்கன் இல்லாத நேரத்தில் இதை சிக்கன் மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சிக்கன்னே நினைப்பாங்க குழந்தைங்க. கண்டிப்பாக இதை நம்புவாங்க. சிக்கன் இல்லாத நேரத்தில் இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக உடம்புக்கு ஹெல்தியானது கூட. ஈஸியாக சட்டுன்னு கொஞ்சம் நேரத்துலேயே செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்து விடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். நல்லா ப்ரோட்டீன் சத்து நிறைந்தது, நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக சிக்கன் மாதிரியே டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்குது. நீங்கள் அந்த டைமே சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப மொறுன்னு கிறிஸ்பாக நல்லா இருக்கும். சிக்கன் 65 சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட்டில் நல்லா மொறுன்னு சூடாக சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் மெதுவாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும்.